மேதகு ஆளுநர் அவர்களே, பூஜ்யனிய சுவாமிஜி அவர்களே, மதிப்பிற்குரிய கல்வெட்டு ஆய்வாளர் ராமச்சந்திரன் அவர்களே, மதிப்பிற்குரிய முனைவர் பலராமன் அவர்களே, குழுமியிருக்கும் பெருமக்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் பணிவன்போடு கூடிய எனது வணக்கங்கள். ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு ஆன்மா இருக்கிறது. இங்கிலாந்து என்று சொன்னால் அதற்கு சட்டம் ஆன்மா, அமெரிக்கா என்று சொன்னால் அதற்கு சுதந்திரம் ஆன்மா, ஈரான் என்று சொன்னால் அதற்கு தூய்மை ஆன்மா, இத்தாலி என்று சொன்னால் அதற்கு அழகு ஆன்மா, ஜப்பான் என்று சொன்னால் அதற்கு உழைப்பு ஆன்மா. நமது நாட்டிற்கு ஆன்மா வேண்டாமா? இருக்கிறதா? நமக்கு ஒரு பெரிய சந்தேகம் ஏற்படுது. இயல்பு நிலைமை அது. ஆனால் நமது நாட்டுக்கு தொன்று தொட்டே ஆன்மா இருக்கிறது. அந்த ஆன்மாவிற்கு பெயர் தான் தர்மம் என்று பெயர். தர்மம் இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை. மனிதன் குறைந்தபட்ச மனிதனாவது இருக்கும். மனித பண்பு இருந்தால் தான் மனிதன். மனித பண்பு இல்லை என்றால் மனிதன் இல்லை. வள்ளுவரே சொல்கிறார், மரம்போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் என்று சொல்கிறார். மனித பண்பு என்பது அவசியம். அந்த மனித பண்பை ஏற்படுத்துவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் இந்த நாட்டில் மிக பழைய காலந்தொட்டே இருந்து வந்திருக்கிறது. அது நம்ம நாட்டு உலகம் தோன்றியதிலிருந்தே இருந்து வந்திருக்கிறது என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை, ஒரு தர்மம் என்றால் ஒரு வாழ்க்கை முறை, ஒரு வாழ்வியல், வாழ்க்கை நெறி, கோட் ஆஃப் டியூட்டி, இது நமது நாட்டில் ரொம்ப அக்கறையாக வளர்த்து வந்திருக்கிறார்கள். தலைமுறை தலைமுறையாக வளர்த்து வந்திருக்கிறார்கள். மேலை நாட்டுக்காரர்களுக்கு அந்த சிந்தனை இல்லை. மனிதன் என்றால் யார் என்று கேட்டால் மேன் இஸ் எ சோஷியல் அனிமல் என்று சொல்கிறார். மனிதன் ஒரு ஜென்மா இருக்கிறதையே அவனால் சிந்திக்க முடியவில்லை. மேன் இஸ் எ ரேஷனல் அனிமல். ஏதோ அனிமல். ஒட்டகம் ஒரு மாதிரி இருக்கிறது, யானை ஒரு மாதிரி இருக்கிறது, கரடி ஒரு மாதிரி இருக்கிறது, நான் இந்த மாதிரி இருக்கிறேன். எனவே வாழ்க்கை முறையும் மிருக வாழ்க்கை முறையாக இருக்கிறது. மனிதன் மனிதனாக இல்லை. மனிதனுக்கு தான் ரைட்ஸு, மனிதன் இல்லாதவனுக்கு ஹியூமன் ரைட்ஸ் வராது. எனவே இந்த நாட்டில் மனித தன்மை, மனித பண்பை மக்களுக்கு உண்டாக்க வேண்டும் என்பதற்காக பரம்பரையாக தலைமுறை தலைமுறையாக எத்தனையோ ஞானிகள் அவதாரம் செல்லி ஏற்பாடு செய்கள் வைத்துட்டு போயிருக்கிறார்கள். அந்த வழியிலே திருவள்ளுவரும் வருகிறார். வெளிநாட்டுக்கெல்லாம் மக்களை கொஞ்சமாவது உயர்த்தணும் என்று சொல்லி இறைவன் ஒரு ஏற்பாடு செய்கிறான். தன் ஏஜெண்ட் அனுப்பிடுவான். இறை தூதர், தேவகுமரன், அப்படி யாராச்சும் போவாங்க. ஆனால் இங்கு மட்டும் இறைவனே வருவான், இறங்கி வருவான். அது உலகத்திலே பாரத நாட்டு ஒரு நாட்டு மட்டும்தான் நடக்கும், வேற எந்த நாட்டிலும் நடக்காது, கிடையாது. அது அந்த சரித்திரத்தை நீங்கள் பார்க்க முடியாது, கேட்க முடியாது. அவர்களை கேட்டால் நான் இந்த நூலை பின்பற்றுகிறேன், நான் இந்த நூலில் வழி நடக்கிறேன் என்று ஏதோ ஒரு நூலின் பெயரை சொல்லுவார்கள். நமக்கு ஒரு லைப்ரரியே இருக்கு, ஒரு நூல் இல்லை. அது நமக்கு பெருமைக்குரிய விஷயம் என்று நாமும் உணர்வதில்லை. அவர்களெல்லாம் வந்து அந்த நூலை தருவதற்கு முன்னால் அவர்களுக்கு அதுவும் தெரியாது. எனவே அதுக்கெல்லாம் டேட் ஆஃப் பர்த் இருக்கு, பிறந்த நாள் இருக்கு. எதற்கெல்லாம் டிஓபி இருக்கோ அதுக்கெல்லாம் டிஓடியும் இருக்கும். உலக இயதி, தோற்றம் உண்டான எல்லாவற்றிற்கும் முடிவு இருக்கும். தோற்றமும் முடிவும் இயற்கை, இயல்பு, உலகத்தின் நியதி, அது உலகத்தின் தர்மம். நமது தர்மம் தோற்றமே கிடையாது. எனவே இதற்கு முடிவும் கிடையாது. ஆதியும் அந்தமும் அற்றது, என்றும் உள்ளது, இருந்தது, இருக்கிறது, இருக்கும். அதற்கு தான் சனாதன தர்மம்னு பேர் வச்சார். கம்பன் சொல்லுவான், என்றும் உள்ளது என்ற மொழி இயம்பி இசை கொண்டேன். என்றும் உள்ள தர்மம் நம்முடைய தர்மம். அந்த தர்மத்தை சேர்ந்தவர்கள் என்ற பீடும் பெருமையும் நமக்கு இல்லாமல் போய்விட்டது தான் இன்றைக்கு நாம் வேதனைப்பட வேண்டிய ஒரு விஷயம். இருக்கட்டும். அவன் சொன்னான் மேன் இஸ் எ சோஷியல் அனிமல். நாம் என்ன சொல்கிறோம் மனிதனை பற்றி?
நம்மை பற்றி நமக்கு என்ன எண்ணம் இருக்கிறது? மேன் இஸ் எ பீஸ் ஆஃப் டிவைன். மனிதன் கடவுளின் ஒரு சிறு துளி. அப்படி என்றால் எப்படிப்பட்ட தன்மைகளோடு இருக்க வேண்டும்? அந்த தன்மைகளை உணர்த்த வேண்டும், அப்படி வளர்க்க வேண்டும் என்று பெரியவர்கள் நமக்கான ஒரு வாழ்க்கை நெறியை உணர்த்திவிட்டு போனார்கள். திருவள்ளுவர் அதை எல்லாத்தையும் மக்களுக்கு சொல்லிவிடணும், எளிமையாக்கணும், எல்லாருக்கும் தெரியணும் என்று மிக அரும்பாடுபட்டார். வேதம் தமிழ் செய்த மாறன் என்று நம்மாழ்வாரை சொல்லுவார்கள். வேதத்தில் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவிற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது, அவற்றின் ஆன்மீக விஷயங்கள் என்ன என்பதை பற்றி 1000 பாடல்கள் திருவாய்மொழி என்று அருளி செய்தார். அதனால் வேதம் தமிழ் செய்த மாறன் என்று சொன்னார். இவர் வேதத்தில் உள்ள வாழ்வியல் முறைகளை பூராற்றியும் தனியாக எடுத்து எக்ஸ்ட்ராக்ட், வாழ்வியல் நெறி, அதை எடுத்து திருக்குறளாக கொடுத்தார். இவரும் வேதம் தமிழ் செய்த திருவள்ளுவர். ஏனென்றால் வேதம் நமக்கு அடிப்படையானது. நான் திருவள்ளுவரை பற்றி சொல்லுவது என்ன பண்ண, சங்க புலவர்கள் சொல்லி இருக்கிறார்களே, ஆன்றோர்கள் சான்றோர்கள் மற்றும் பெரிய மகான்கள், அவர்கள் சொல்லியிருக்கிற பாடல்கள் திருவள்ளுவ மாலை என்ற ஒரு நூலாகவே வந்திருக்கிறது. எல்லாவற்றையும் சொல்கிறதுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட அவகாசத்தில் முடியாது. இருந்தாலும் 1-2 சாம்பிள் சொல்லிவிட்டு போகிறேன். மாதிரி எல்லாவற்றையும் தமிழில் சொன்னால் பல பேருக்கு புரியறதில்லை. அதனால் தமிழை இங்கிலீஷில் சொல்லித்தான் புரிய வைக்க வேண்டியிருக்கு. அது இன்றைக்கி நம்மளுடைய நிலைமை. அது யாரும் சாயந்தரம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறதில்ல, ஈவினிங் ஒன்று மீட் பண்ணுறேன்னு தான் சொல்கிறேன். இதுதான் இன்றைக்கி தமிழாக இருக்கிறதுனால என்னுடைய வார்த்தையை நான் பேசும்பொழுது சில ஆங்கில சொற்கள் வரத்தான் செய்யும். ஏன்னா எனக்கு விஷயம் போய் சேரணுமே என்ற ஒரு கவலை இருக்கிறதுனால. ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி. ஓதற்கு எளிது, உணர்தற்கு அரிது. அவ்வளவு விஷயங்கள் இருக்குது ஆழமாக. 1.5 வரி தான், அந்த 1.5 வரிக்குள்ள அவ்வளவு பொருள்கள் இருக்கு. சொல்கிறது செவிட்டில் அரைஞ்ச மாதிரி சொல்லிடுவார். செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும். செய்ய வேண்டிய செய்யாட்ட கெட்டு போயிடும் காரியம். செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும். செய்ய வேண்டியது செய்யாமல் இருந்தாலும் கெடும், செய்யக்கூடாது செஞ்சாலும் கெடும். இதோட என்ன சொல்லணும்? சுருக்கமாக என்ன சொல்லணுமோ அதை சொல்லக்கூடிய திறமை அவரிடம் இருந்தது. அப்படிப்பட்ட சொல்வன்மை உடையவராக அவர் இருந்தார். அதுதான் உணர்வதற்கு அரிதாகி. வேத பொருளாய், வேதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய வாழ்க்கை முறைகளை அத்தனையும் பொருளாய், அர்த்தத்தை புறத்தை அப்படியே எடுத்து எக்ஸ்ட்ராக்ட், அதனோட சாரமாக கொடுத்து விட்டு மிக விளங்கி, சாதாரணமாக விளங்கலை, கொஞ்சமாக சொல்லலை, மிக விளங்கி. அடுத்த வார்த்தை சொல்கிறாங்க, தீதற்றோர் நெஞ்சு நல்ல நெஞ்சாக இருக்கணும். வஞ்சக நெஞ்சு, சூது நெஞ்சு, களவு நெஞ்சு, கபட நெஞ்சு, இந்த நெஞ்சதுக்கு அது புரியாது. நல்ல நெஞ்சுக்காரங்களுக்கு தான் திருவள்ளுவரை பற்றி புரியும், திருக்குறள் புரியும். தீதற்றோர் உள்ளுந்தொரும் உள்ளுந்தொரும் உள்ளம் இருக்கும். அவங்களுக்கு தான் ஏன் உள்ளம் இருக்கும், மற்றவங்களுக்கெல்லாம் அது தெரியாது, அதில் என்ன இருக்குன்னு தெரியாது. உள்ளுந்தொரும் உள்ளம் இருக்குமே வள்ளுவரதம் வாய்மொழி மாண்பு. அது எவ்வளோ பெருமைக்குரிய விஷயம். வள்ளுவரதன் வாய்மொழி, வாய்மொழி என்றால் சத்தியம். திருவாய்மொழி என்று நம்மாழ்வார் சொன்னார். வள்ளுவரதம் வாய்மொழி சத்தியமானது. வேதம் சத்தியம், அதை சொன்ன ரிஷிகள் வார்த்தையும் சத்தியம், வள்ளுவரும் சத்தியமானவர் ரிஷி. அவர் சொன்ன திருக்குறளும் சத்தியமானது, மாற்றுதலுக்குள்ளானது. இது மாங்குடி மருதனார் என்ற புலவர் அவரை பற்றி சொன்னது. அடுத்து ஒரு புலவர் சொல்கிறார், ஆரியமும் செந்தமிழும். ஆரியம் என்றால் சிறந்ததுன்னு அர்த்தம். சம்ஸ்கிருதம், சம்ஸ்கிருத் நன்றாக செய்யப்பட்டது. செந்தமிழ் செம்மையாக செய்யப்பட்டது. ரெண்டுமே உயர்தனி செம்மொழி, ரெண்டுமே இந்த நாட்டு மொழி, ரெண்டுமே இந்த நாட்டு மொழி. ஆரியமும் செந்தமிழும் ஆராய்ந்தால் இதனின் இது சீரியதென்று, இதை விட இது பெட்டர், இது நல்லா இருக்கு என்று ஒன்றை செப்ப அறிதால் என்று சொல்ல முடியாது. ரெண்டும் சூப்பர் தான், கரெக்டாக சொன்னான்.
தமிழில் சொன்னால் சூப்பர். செப்பறிதால் ஆரியம் வேதம் உடைத்து, சம்ஸ்கிருதத்தில் வேதம் இருக்கு, தமிழில் திருக்குறள் உடைத்து, தமிழ் திருவள்ளுவர் ஓது குறட்பா உடைத்து, ரெண்டும் தராசு தட்டில் நிறுத்தா ரெண்டும் ஈக்குவல், ரெண்டும் பேலன்ஸ். ஸோ வேதத்தின் விழுமிய கருத்துக்கள் தான் திருக்குறளில் இருக்கிறதே ஒழிய திருக்குறளில் வேறொன்றும் இல்லை. இது வண்ணக்கஞ்சாத்தனார் என்ற புலவர் அவரை பற்றி சொன்ன வார்த்தை. இது மூணாவதாக ஒன்று சொல்லணும், சொல்லித்தான் ஆகணும். எப்பொருளும் எப்பொருளும் எல்லா பொருளும் அவர் சொல்லாத விஷயம் கிடையாது, எல்லாம் தெரியும், நமக்கு தெரியணும், தெரியறதுக்காக சொல்லிட்டேன். யாரும் சின்ன பையன்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாரும் இயல்பின் அறிவுரை, சாதாரணமாக தெளிவாக கஷ்டப்படாமல் இயல்பாக அறிவுரை தெரிந்து கொள்ள செப்பிய சொன்ன வள்ளுவர் தான் செப்பாரும் முப்பார். அதை பற்றி விளக்க முடியாது, சொல்லி முடியாது, அப்படிப்பட்ட சிறப்புகளுடைய முப்பால் திருக்குறளுக்கு பாரதம், ஸ்ரீராம கதை, மனு, பண்டை மறை, நேர் வளம், இதுதான் இதுக்கு சமமாக இருக்கலாம். வளமை, அதனுடைய செழுமை, அதனுடைய கருத்தினது உட்பொருள், இது எல்லாம் நேர் சமமாக இருக்கும். மற்றில்லை நிகர், வேறு எதுவும் இதுக்கு சமமாக கிட்டக்க வர முடியாது. சொல்லியிருக்கிறது 4: பாரதம், ஸ்ரீராமகதை, மனு, மனு தர்மசாஸ்திரம், மனு, பண்டை மறை, இந்த 4 இதுக்கு சமம். இது படித்தாச்சுன்னா அது 4 தெரிஞ்சிடும், அது 4 படித்தாலும் இதில் இருக்கிற விஷயம் புரியும் என்று சொல்கிறார். ராமோ விக்கிரகவான் தர்மஹ என்று வால்மீகி சொல்வார். ராமன் ஒரு தர்மமே வடிவெடுத்து ராமனா வந்து வாழ்ந்து காட்டி இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை நமக்கு அறிவுறுத்தி விட்டு போயிருக்கிற ஒரு அவதாரமாக கருதப்படுகிறது என்று வால்மீகி ரிஷி மகரிஷி சொன்னார். தர்மம்தான் இறைவன், இறைவன் தான் தர்மம், தர்மத்துக்கு விரோதமாக போனால் இறைவனுக்கு விரோதமாக போகிறது. தர்மசம் ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று அவனே சொல்கிறான். தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காகத்தான் நான் ஒவ்வொரு யுகத்திலும் பிறவி எடுக்கிறேன் என்று சொல்கிறேன். எனவே தர்மம் தான் நமக்கு அடிப்படை வாழ்வு, வாழ்வின் அடிப்படையே அதுதான். அந்த தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக சொல்கிறார். அது அவசியம். மழை பெய்யாதுலன்னா அருமறையோர் நூல் மரப்பு, வேதத்தை படிக்க மாட்டாங்க, வேதம் போயிடும், வேதம் போச்சுன்னா வாழ்க்கையே போச்சு, நம்முடைய தேசமே அழிந்து நாசமாக போய்விடும். எனவே வேதம் முக்கியம், படிக்க வேண்டும். மழையை பெய்யாவிட்டால் அருமுறையோர் நூல் பரப்பர், அதுக்காவது மழை பெய்யணுங்கிறார். சரி, மறக்கக்கூடாதது வேதம் சொல்லிட்டார். யாரோ எங்கிருந்து கொண்டு வந்தவங்க அவுத்து விட்டு தான் வேதம்னு வெள்ளைக்காரன் சொல்லிட்டு போனதை இங்கே இருக்கிற எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. வேதம் இந்த மண்ணிற்கு சொந்தமானது என்பது நமக்கு புரிய வேண்டும், குறைந்தபட்சம் இருக்கு. நிறைமொழி மாந்தர் பெருமை நிலைத்து மறைமொழி காட்டிவிடும். வேத ஒழுக்கம் நம்ம நாட்டில் இது ஒரு ரொம்ப முக்கியம். அனுஷ்டானம் என்று சொல்லுவாங்க, அதை பின்பற்றி நடக்கணும். நடந்தால் தான் அது. ஒருத்தன் ஒரு சின்ன குழந்தைய கூட்டிகிட்டு போகிறான், அந்த குழந்தை பலாப்பழத்தை பார்க்குது, பலாப்பழ சீசன், ரோட்டில் பலாப்பழம் வைக்கிறாங்க, ஈ முச்சிருக்கு, இந்த குழந்தை பலாப்பழம் வேணும்னு கேட்குது. அது சொன்ன அறிவில்லை, அதெல்லாம் சாப்பிடலாமா, அறிவில்லை கேட்குறேன். சரி வேண்டாம், அந்த குழந்தை வந்தாச்சு. அடுத்த வருஷம் ஓராண்டு செலுத்தின பிறகு இந்த குழந்தைய கூட்டிகிட்டே அவன் போகிறான், ரோட்டில் அதே மாதிரி பலாப்பழம் வைக்கிறாங்க. இவன் கேட்குறான் அந்த குழந்தையோட தன்மையை அறிந்து கொள்வதற்காக, பலாப்பழம் சாப்பிட்றியா? அந்த குழந்தை ஈமச்சிருக்கு, சாப்பிடக்கூடாது. எப்போ இந்த ஞானம் வந்துச்சு? முதல்ல அறிவு இல்லையான்னு கேட்டான், இப்போ எப்போ இந்த ஞானம் வந்துச்சுன்னு கேட்குறான். ஞானம் என்பது அறிவு ஆக்ஷனுக்கு வந்துட்டால் தான் ஞானம், இல்லைன்னா அறிவு அறிவாக தான் இருக்கும். ஸோ நாலெட்ஜ் புட் இன்டு ஆக்ஷன் விஸ்டம். நமக்கு விஸ்டம் முக்கியம், வெறும் அறிவு முக்கியம் இல்லை. நாலெட்ஜ் எனக்கு அது தெரியும், தெரிஞ்சு என்ன பண்ண, அதுதான் சொல்கிறேன். அறம்போலும் கூர்மையரேனும், நீ எவ்வளோ அறிவாளியாக இருந்தாலும் சரி, உனக்கு கேரக்டர் இல்லைன்னா போச்சு.
மக்கட்பண்பு இல்லாதவர் மரம் போல்வர், ஜடம். அது உயிருள்ள வஸ்துவோடு சேர்க்க முடியாது. இது நம்ம நாட்டில் நியமமாக இருந்தது, வாழ்க்கை முறைகள் இருந்தது. தர்மார்த்த காம மோட்சம் என்று அறநூல்கள் சொல்லும், மனுஸ்மிருதி சொல்லும். அதைத்தான் தமிழ் அறிஞர்களும் சொல்லுவார்கள், அறம்பொருள் இன்பம் வீடு என்று சொல்லுவார்கள். தர்மம் தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை, அஸ்திவாரம், பேஸ். அதன் மேலே தான் வாழ்க்கையை நிலைநிறுத்தப்பட்டு இருக்கிறது. எனவே அரண் வலியுறுத்தல் என்று ஆரம்பித்தார், எம்பசைஸ் பண்ணுறார். அறத்தை பற்றி சொல்கிறேன்னு சொல்ல, வலியுறுத்தல் கண்டிப்பாக மஸ்ட், அது மே கிடையாது. அதை சொல்லி அரண் வலியுறுத்தல். அறம்பொருள் இன்பம் மூணாமத்தையும் சொல்லிட்டு வீடை பற்றி சொல்லவே இல்லை. இந்த நாட்டில் வாழ்க்கைக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கு. உன் வாழ்க்கையின் லட்சியம் என்ன அப்படின்னு டிவியெல்லாம் பேட்டி கேட்குறாங்க குழந்தைகள்கிட்ட. அதை நான் இன்ஜினியர் ஆகணும், சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆகணும், டாக்டர் ஆகணும். அது பிழப்பு, எக்ஸிஸ்டன்ஸ். அது லைஃப் ஆகாது. வாழ்வின் முடிவாய் விளங்குவது இங்கு இறைவன் திருவிடை நீடலே என்று பெரியோர்கள் பாடினார்கள். பரம்பொருளை அடைவதுதான் வாழ்க்கையின் குறிக்கோள், வாழ்க்கையின் லட்சியம். அதுதான் இந்த நாட்டின் நீதியாக இருந்திருக்கிறது. எனவே நீ ராஜபாட்டி, நான் எக்ஸ்பிரஸ்வே போட்டு கொடுத்து விட்டேன், இந்த வழியிலே போ, உனக்கு வீடு நிச்சயம். வள்ளுவன் சொல்லுகிறான். அறம் பொருள் இன்பம் மூன்றையும் சொல்லிவிட்டு வீட்டை பற்றி சொல்லவே இல்லை. வீடு கிடைக்கும், ஷுவர், நிச்சயம், சந்தேகப்படாதே, போ இந்த வழியிலே. இதை விட உறுதியாக என்ன சொல்ல முடியும்? அதனால தான் உறுதி பொருள் ஆயிற்று. இப்போ குறிக்கோள் இல்லாத வாழ்க்கையாக போனதுனால நமக்கு கஷ்டமாக இருக்குது. நம் நாட்டிற்கு பாரதம் என்று பெயர். பா என்று சொன்னாலே லைட் ஆஃப் விஸ்டம், ஞான ஒளி. அதில் ரமிக்கின்றவர்கள் வாழக்கூடிய நாடு பாரதம். இதுதான் பழைய பேர். பாரத பாக்யவி தாத்தா தான் நம்முடைய தேசிய கீதம். பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர். பாரத நாடு பார்க்கலாம் திலகம். பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். எல்லா இடத்துலையும் இப்படி தான் வரும். இன்று வேறு பேர்களில் நம்ம சொல்லிக்க ஆரம்பிச்சிட்டோம். நமக்கே நம்ம பேர் மறந்து போச்சு. எவனோ ஒருத்தன் நெல்லோடாக் பாண்டியன், நான் நாலோடாக் பாண்டியன்னு சொல்லிக்க முடியாமா? எனக்கு எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் இருக்குல்ல, அதைத்தானே சொல்லணும். அப்படி சொல்லிகிட்டு இருந்தால் என்னவோ பாவம் இந்த பையன் அப்படி இருக்கான்னு தானே சொல்லுவாங்க. அது மாதிரியான நிலைமை வந்து விட்டது. அரண் வலியுறுத்தலின் மூலம் இந்த நாட்டில் வீடு பேறு முக்கியம், அந்த எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும் என்பதை ஞானத்திலே திளைக்கக்கூடிய மக்கள் வாழக்கூடிய நாட்டிலே, இப்பொழுது நான் திருச்சியில் இருக்கிறேன், இங்கே வந்திருக்கிறேன், இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறேன். நிகழ்ச்சி முடிந்து விடுகிறது, நான் திருச்சிக்கு போகணும். நாம் இந்த பிளானட்டுக்கு வந்திருக்கிறோம், எங்கிருந்தோ வந்திருக்கிறோம். இங்கே நம்முடைய வேலை முடிஞ்ச உடனே நம்ம எங்கே போகணும்? நேரம் வந்த இடத்துக்கு போகணும். இது நம்ம லைஃபினுடைய, வாழ்க்கையினுடைய நோக்கமாக, குறிக்கோளாக இருக்க வேண்டியது அவசியம். நம்ம அதையே மறந்துட்டோம். இன்றைக்கி நம்ம தேசிய வாழ்க்கையில் இது மறக்கப்பட்டு விட்டது. இது ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. அதான் சொல்கிறார், சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. அப்போ அது சிறப்பு, எல்லாவற்றிலும் சிறந்ததாக மோட்சம், வீடு, அதுவும் தரும். மறுமை இன்பம் கிடைத்து விட்டது. சரி, இந்த ஜென்மாவில் ஒன்றும் கிடைக்காத அறத்தை பின்பற்றினா செல்வமும் ஈனும், செல்வமும் கிடைக்கும். இம்மைக்கும் பயன் இருக்கு, மறுமைக்கும் பயன் இருக்கு. அறத்தினுங்க ஆக்கம் எவனோ உயிருக்கு. அறத்தை விட பெரிய ஆக்கம், வளமே உனக்கு என்னப்பா இருக்கு உலகத்தில்? அதை பின்பற்றாமல் நீ என்ன செய்கிறாய்? இந்த கேள்வி நமக்கு மனசில் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம தேசிய வாழ்க்கையில் இது ரொம்ப குறைந்து இருக்கிறதாக எனக்கு மனதிலே படுகிறது. அன்புடைமை, அரண் வலியுறுத்தல் போன்ற அதிகாரங்கள் மூலமாக கர்மயோகத்தை சொல்லிட்டார். அன்புடைமை, அருளுடைமை போன்ற அதிகாரத்தின் மூலமாக அவர் பக்தி யோகத்தை சொன்னார். மெய்யுணர்தல் போன்ற அதிகாரத்தின் மூலமாக ஞான யோகத்தை சொன்னார். பகவத்கீதையில் சொன்ன 3 யோகத்தையும் அவர் சொல்லிட்டார். ராமர் தர்மத்தை வலியுறுத்தினார், அரண் வலியுறுத்த சொல்லிட்டார்.
பாரதத்தில் என்னெல்லாம் இருக்கோ அதில் என்னெல்லாம் கேரக்டர், என்னெல்லாம் குணதிசயங்கள் இருக்கோ அந்த குணதிசையெல்லாம் எது இருக்கலாம் எது இருக்கக்கூடாது என்பது ஒன்றொன்னா வரிசையாக சொல்லியிருக்கார். விருந்தோம்பலை பற்றி சொல்லியிருக்கிறார். விருந்தோம்பல் வேள்விக்கு சமமானது என்று சொல்லியிருக்கிறார். அவிசொரிந்து 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமே நன்று என்று. வேள்வி பயன் பற்றி இவ்வளவுன்னு சொல்ல முடியாது. இணைத்துணைத்து என்பதொன்று இல்லை வேள்வி அப்படின்னு சொல்ல. இவ்வளவு பயன்தான் கிடைக்கும் வேள்வி என்று சொல்ல முடியாது. அவ்வளவு பயன் கிடைக்கும். ஆனால் அவரே சொல்கிறார், அவிசொரிந்து 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமே நன்று. நீ 1000 வேள்வி செய்தால் எவ்வளவு கிடைக்கும் பலன் உனக்கு? அதை விட ஒரு உயிரை கொல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குமாப்பா என்று சொல்கிறார். எனவே வேள்வியை ஒப்புக்கொள்கிறார். வேள்வி நமக்கு புதிதல்ல, யாகம் நமக்கு புதிதல்ல. அவி சொரிந்து, அவி என்பது ஹவிசு என்று சொல்லுவாங்க. யாகத்திலே மந்திரங்கள் சொல்லி நெய் விடுவாங்க, அதுக்கு ஹவிசுன்னு பேர். அதை வள்ளுவர் அவின்னு சொல்கிறார். சம்ஸ்கிருதமும் நமக்கு புதுசு இல்லை. சங்கப்புலவர்கள் எல்லாருக்கும் புறநானூற்று சொல்லுவார், நெய்மலி ஆவுதி பொங்க வீயா சிறப்பின் வேள்வி முற்றி யூகம் நாட்ட வியன்களம் பலகொல் என்று பாடுவான். பல்கயாகசாலை முதுகுடுமை பெருவெளியை நெட்டிமையார் என்னும் போல. யூகம் ஸ்தூபம், வேள்வி நட்டு செய்த இடத்தில் வேள்வி ஸ்தூபம் தம்பம் நடுவார்கள். அதற்கு யூபம் நாட்ட வியன்கள பலகொல். இங்கே ஹவிசி அவி என்று சொல்கிறார். சம்ஸ்கிருதம் நமக்கு ரொம்ப பழக்கமான ஒரு மொழி, தமிழர்களுக்கெல்லாம் கிடையாது அப்படிங்கிறது கிடையாது. அப்படின்னு சொன்னால் நமக்கு தமிழர் கிடையாது, அவ்வளோதான். அதுவும் வேள்வி உண்டு. ராச சுயம் வேட்ட பெருநற்கிள்ளி அரசர்க்கரசன் பேரரசன் என்று சொல்லிக் கொள்வதற்காக செய்யப்பட்ட தர்மபுத்திரன் செய்த யாகத்தை போன்ற யாகத்தை செய்த சோழ மன்னன் இருக்கிறான். பல்யாகசாலை முதுகுடுமை பெருவெளிதி இருக்கிறான். எத்தனை யாகங்களை செய்த பாண்டியன் இருக்கிறான். புலவர் சொன்னார், நான் சுருக்கத்துக்கு போக வேண்டும் என் மனைவியோடு. சேர்மான், அதற்கென்ன, நான் யாகம் செய்து உங்களை அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லி யாகம் செய்தான். யாகத்தின் முடிவில் புலவரும் மனைவியும் காணாராயினார் என்று 18 பேசுகிறது. நம்ம நாட்டுக்கு யாகம் ஒன்றும் புதுசு இல்லை. யாகங்கிற வார்த்தைக்கு வேள்விங்கிற தமிழ் சொல் இருக்கு. நமக்கு புதுசுன்னா அந்த வார்த்தை எப்படி தமிழில் வரும்? எனவே அது ஒன்றும் புதுசு இல்லை. பிரம்மச்சரியம், வானப்பிரஸ்தம், துறவரம், சன்னியாசி, இது 3 பேருக்கும் இல்லறத்தான் தான் ஆதாரம் என்று சொல்கிறார். 4 இது 4 விதமான ஆசிரமங்களை ஒப்புக்கொள்கிறார் வள்ளுவர். எல்லாத்துக்கும் மேலே தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் என்று சொல்கிறார். தென்புலத்தார் நமது முன்னோர்கள், இறந்துபட்ட நமது முன்னோர்களுக்கு திதி செய்கிறது கஷ்டம்னு சொல்கிறார் இன்னைக்கு. ஆனால் திதி செய்கிறது அவசியம், கடமைன்னு சொல்கிறாங்க. தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தானியம் 56 ஓம்பல் தலை, ஓம்பல் தலைன்னு சொல்கிறார். கடமை உனக்கு முக்கியமானது, அது பெசவக்கூடாது, அதை விடக்கூடாது என்று சொல்கிறார். தேவசம் பண்ணுறதை பற்றி சொல்கிறார். திதி என்றால் நாள் குறித்து வருபவன் அர்த்தம். நமக்கு கேலண்டர் திதி தான். வளர்பிறை, தேய்பிறை, கிருஷ்ணபக்ஷம், சுக்லபக்ஷம், நவமி திதினா 9ஆவது நாள், தசமின்னா 10ஆவது நாள், துவாதசின்னா 12ஆம் நாள், 15 நாளைக்கு வரும். தேய்பிறை வளர்பிறை வச்சு சொல்லுவோம். அதுதான் நமக்கு கேலண்டராக இருந்தது. இப்போ தான் சீட்டை கிழிக்கிறோம். அந்த பழக்கம் வெள்ளைக்காரங்கிட்டேருந்து வந்துடுச்சு நமக்கு. எனவே திதி என்றால் நாள் குறித்து வருபவன். இந்த நாள் இவர்களுக்குரியது, முன்னோர்களுக்குரியது, அது திதிங்கிறோம். சொல்லாமல் வருவனுக்கு பேர் தான் அதிதி. இந்த அதிதிக்கு சாப்பாடு போடுறது ரொம்ப பெருசு என்று அதிதி யஜ்ஞத்தை பற்றியும் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். இது எல்லாத்தையும் மேலே வகுத்தான் வகுத்து நெறியல்லால் தெய்வம் தொகுத்தானும் துய்த்தல் அரிது என்று சொல்கிறார். வகுத்தான் வகுத்து நெறியில் தான் உனக்கு அனுபவிக்க முடியும். கோடி தொகுத்தானும் துய்த்தல் அரிது. நீ கோடி கோடியாக பணம் சம்பாரி, அதை அனுபவிக்கணும்னா பரம்பொருள் உனக்கு அனுகிரகம் செய்திருக்க வேண்டும், கிருபை செய்திருக்க வேண்டும், அருள் செய்திருக்க வேண்டும். அப்பொழுது தான் உன்னால் அனுபவிக்க முடியும் என்று கர்மா தேரி சொல்கிறார். இப்படி எல்லாவற்றிலும், வேதத்திலும் மற்றதிலும் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இமய முதல் குமரி வரை இந்த நாட்டிலே இருந்திருக்கிறது. அதைத்தான் வேதம் சொல்லியிருக்கிறது, பாரதம் புலப்படுத்தி இருக்கிறது, ராமாயணம் வகுத்து கொடுத்துருக்கிறது, மனு தர்ம சாஸ்திரம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. அதைத்தான் வள்ளுவர் தமிழ்படுத்தியிருக்கிறார். அதை தவிர வேறொன்றும் அலாதியாக ஒன்றுமில்லை, தனியாக ஒன்றுமில்லை. பண்பாடு, தமிழ் பண்பாடு வேத பண்பாடு தான். தமிழ் பண்பாடு வேத நெறி ஒழுக்கம்தான். தமிழ் பண்பாடு சனாதனம்தான். சனாதனத்துக்கு மீறிய தமிழ் பண்பாடு என்று ஒன்று இல்லை. இருந்தால் அவர்கள் வெளிநாட்டில் இருந்து வந்தவர்கள் என்று கூறிக்கொண்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.